வணக்கம் வெபுட் வியூவர்ஸ். நீங்க பாருங்க வெபுட் ஷோ. நான் உங்க ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ நம்ம ஹவுஸ் ஆஃப் த டிராகன் சீசன் 2ல ஏகப்பட்ட சேஞ்சஸ் வந்து இருந்துச்சு. நம்ம புக்ஸ்லேருந்து நம்ம ஷோல. நீங்க வந்து நம்ம புக் ரீடரா இல்ல நீங்க வந்து நம்ம ஷோ தான் பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. ஸோ அந்த மாரி ஒரு 10 சேஞ்ச் தான் வந்து பார்க்க போறோம். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து அந்த ஃபர்ஸ்ட் சேஞ்ச் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஷாக்கிங்கா தான் இருந்திருக்கும். நம்ம அலிசன் ஹைட்டவரும் கிறிஸ்டன் கோல் வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க ரொமான்டிக்கலி. பட் நம்ம புக்ஸ்ல வந்து அந்த 2 கேரக்டருமே வந்து பேசினது கூட கிடையாது. ஓகேங்க. என்ன பொறுத்தவரைக்கும் இது ஒரு நல்ல சேஞ்ச் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நம்ம கிறிஸ்டன் கோலுக்கும் அந்த அலிசன் ஹைட்டவரோட அந்த பவர் லெவல் அண்ட் அவங்களுக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப்ப வந்து இன்னும் ஒரு அதிகமா காட்டுனது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கிரீன்ஸ்க்கு வந்து அந்த உள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி காட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாவே இருந்திருக்கும் அவங்களுக்கு ஷோ ரன்னர்ஸ்க்கு. ஸோ ஐ திங்க் இது ஒரு நல்ல சேஞ்ச் தான் நான் நினைக்கிறேன். பட் நம்ம புக்ஸ்ல அவங்க 2 பேருக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம எய்மண்ட் வந்து நம்ப ஏகான வந்து போய் அட்டாக் பண்ற மாரி காமிச்சிருப்பாங்க. பட் நம்ம புக்ஸ்ல நம்ம எய்மண்ட் வந்து நம்ம ஏகான வந்து போய் அட்டாக் பண்ணியிருக்க மாட்டான். ஆக்சுவலா வந்து நம்ம எய்மண்ட்க்கு வந்து நம்ம புக்ஸ்ல வந்து எந்த ஒரு த்ரோன் ஆசையுமே இருந்திருக்காது. லைக் நம்ம டேமன் மாரி தான். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எய்மண்ட் வந்து இங்க ஃபுல்லாவே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஐ மீன் சேஞ்ச் பண்ணிட்டாங்க கூட சொல்லலாம். நம்ம எய்மண்ட் வந்து நம்ம ஏகான அட்டாக் பண்ற மாரி நம்ம எய்மண்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆ த்ரோன் மேல வந்து ஆசை இருக்கிற மாதிரியும் அண்ட் அடுத்த சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிசாரியா நம்ம ரெனேரியா. ஸோ இந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து ரொமான்டிக்கலி இன்வால்வ் ஆகுற மாரி காமிச்சிருப்பாங்க இங்கேயுமே. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா புக்ல வந்து பார்த்தீங்கன்னா நடக்கவே நடக்காது. அண்ட் எஸ் புக்ல வந்து நம்ம மிசாரியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெனேரியாவோட ஆஃப் நம்ம விஸ்பரஸா இருப்பாங்க. பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 பேருக்கும் ஒரு ரொமான்டிக்கலா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்புமே இருந்தது கிடையாது. பட் இங்க அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ணிட்டாங்க நம்ம ஷோல. அண்ட் அது எதுக்கு பண்ணாங்கன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியல. பிகாஸ் அத பண்ணியிருக்கவே தேவையும் இல்ல. பட் மேபி நம்ம ரெனேரியாவோட அந்த லோன்லினெஸ்ஸ காட்டுறது கூட பண்ணியிருக்கலாம். பட் ஐ அம் நாட் ஷூர் அபௌட் தட். ஸோ அப்படி இருக்கும்போது அடுத்தது வந்து ஒரு மிகப்பெரிய சேஞ்சுன்னு கூட சொல்லலாம். நம்ம டேமனோட ஹாலுசினேஷன்ஸ் அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம டேமன் டார்கேரியன் நம்ம ஏகோன் தி கான்கரரோட ப்ரொஃபஸிய பார்க்குறது. ஸோ நம்ப இத வந்து 2ஆ பிரிச்சுப்போம். ஃபர்ஸ்ட்டு நம்ம டேமன் ஹாலுசினேஷன்ஸ் வந்து புக்ல நடக்கும். பட் ரொம்ப பெரிய எக்ஸ்டென்ட்லாம் நடக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பேட் சேஞ்ச் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் இந்த ஹோல் சீசனுமே வந்து நம்ம டேமன் டார்கேரியன் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, போய் அந்த ஹேரனால்ல இருந்து எவ்வளோ ஹாலுசினேஷன் அவருக்கு வந்துச்சு. ஸோ நம்ம டேமன் டார்கேரியன் சீசன் 1ல இருந்த கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு பில்ட் பண்ணி வச்சாங்களோ, ஸோ அந்த கேரக்டர் ஆர்க் அந்த கேரக்டரோட அந்த ஒரு கெத்தே வந்து நம்ம சீசன் 2ல வந்து குறைச்சுட்டாங்க. ஸோ பல யூடியூபர்ஸ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, மேபி வந்து இது பல ரிவ்யூவர்ஸுமே சொல்றது, நம்ம ரெனேரியாக்கு வந்து இதில கொஞ்சம் பேடாஸா காட்டணும்னால நம்ம டேமன வந்து வேணும்னே கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணி குறைச்சுட்டாங்க. அவர கொஞ்சம் கெத்தா லெஸ் கெத்தா காட்டுவோம்ன்னு சொல்லி. ஸோ ஐ திங்க் இது வந்து வேணும்னே பண்ணியிருப்பாங்கன்னு நானுமே நினைக்கிறேன். பிகாஸ் சீசன் 1ல நெறைய பேர் இந்த ஷோவ பார்த்ததுக்கான மெயின் ரீசன் நம்ம டேமன் டார்கெரியன். சீசன் 2ல எல்லாருமே நம்ம டேமன் டார்கெரியன் கேரக்டர வந்து கிரிட்டிசைஸ் பண்ற அளவுக்கு மாத்திட்டாங்க. ஸோ இது வந்து ஒரு மட்டமான சேஞ்ச் நம்ம புக்ஸ்லேருந்து இவங்க ஷோல பண்ணது. பட் இன்னும் ஒரு நல்ல சேஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஏகான் தி கான்கரரோட ப்ரொஃபஸிய வந்து நம்ம டேமன் பார்க்குறது. இது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல சேஞ்ச் நான் ஏன் சொல்றேன்னா, கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல இது கனெக்ட் ஆகுது ஓகேங்களா? ஸோ நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ்க்கு நம்ம ஹவுஸ் ஆஃப் தி டிராகன் ஒரு கனெக்ஷன் குடுக்குது. ஸோ அப்படி கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தவங்க எல்லாருக்குமே வந்து நம்ம டெனரிஸ பார்த்தப்ப ஒரு கனெக்டட் ஃபீல் கிடைக்கும் ஆக்சுவலா. ஓகே நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸே ஒரு கேரக்டர் நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா அந்த ஒரு ஃபீல் கிடைக்கும். இது ஒரு புது சீரிஸா இல்லாதபோது. எஸ் நம்ம டார்கெரியன்ஸ் எல்லார் பேருமே ஓகே சேம் தான். பட் எந்த கேரக்டர்ஸுமே நம்ம சேமா பார்த்தது இல்லல்ல. ஸோ இது வந்து ஒரு நல்ல சேஞ்ச் ஆக்சுவலா நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் அண்ட் எல்லா ஃபேன்ஸுக்குமே. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆஸ்கர் டல்லி. இது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல சேஞ்ச் தான் சொல்லுவேன். பிகாஸ் ஆஸ்கர் டல்லி வந்து நம்ம லார்ட் ஆஃப் ரிவர் ரன்னா இருக்கிறதா சொல்லியிருப்பாங்க. பட் புக்ஸ்ல நம்ம ஆஸ்கருக்கு வந்து ஃபாதர் இருந்திருப்பாரு. நம்ம எல்மோ. ஸோ அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம லார்ட் ஆஃப் ரிவர் ரன், நம்ம லார்ட் பேரமவுண்ட் ஆஃப் ரிவர் ரன்னா மாறியிருப்பாரு. பட் இங்க வந்து நம்ம ஆஸ்கர் டல்லிக்கு வந்து குடுத்துருப்பாங்க. அண்ட் புக்ஸ்ல இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம ஆஸ்கர் டல்லி, நம்ம டேமன் டார்கெரியன் ஒரு தடவ கூட மீட் பண்ணதே கிடையாது. அண்ட் இங்க நம்ம ஆஸ்கர் டல்லி வந்து ஃபர்ஸ்ட் காட்டும்போது ஒரு சின்ன புள்ளையா காட்டுனாங்க. பட் அந்த பதவி அவருக்கு வரும்போது அந்த எப்படி சொல்லலாம், ஒரு லயனோ மார்மன்ட்டோட அந்த ஆக்டிங் மாரி தான் வெறித்தனமா பண்ணாரு அந்த யங் ஆக்டர். ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அது பக்காவா இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். பட் இந்த சேஞ்ச் அவசியமான்னு கேட்டீங்கன்னா, இது மேபி நம்ப லயனா மோர்மன்ட் அந்த ஒரு கிட் கேரக்டர் வந்து எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸா இருந்திருக்கும்னு நம்ம பார்த்துருப்போம் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்ல. பிகாஸ் ஜான் ஸ்னோ கிங் ஆனதுக்கான எல்லா ரீசன்ஸுமே நம்ம லயனா மார்மன்ட்டோட அந்த ஒரு ஸ்பீச்ன்னு கூட சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அதே ஒரு ஃபார்முலா அவங்க திருப்பி யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ ஒரு சின்ன பையன், ஒரு
ஆஸ்கர் டல்லி, நம்ம டேமன் டார்கெரியன் அளவுக்கு வந்து போய் வந்து எதிர்த்து பேசுறதா இருக்கட்டும், இல்ல அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இந்த சைல்டு ஆக்டர் வச்சு வந்து பண்றதா இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் இது வந்து ஒரு நல்ல சேஞ்ச் தான். அண்ட் ரெய்னா டார்கெரியன் நம்ம ஷீப் ஸ்டீலர் கண்டுபிடிக்கிறது நம்ம புக்ஸ்ல வந்து டிஃபரெண்டான விஷயம். புக்ஸ்ல நம்ம டிராகன் சீடான நம்ம நெட்டில்ஸ் தான் வந்து இத பண்ணுவாங்க. ஈஸியாவே அவங்க ஃப்ரெண்ட் ஆக்கிடுவாங்க நம்ம ஷீப் ஸ்டீலர. ஜஸ்ட் வந்து அந்த அதுக்கு வந்து ஆடுகள் குடுத்து, ஸோ ஒரு டிராகன வந்து ஈஸியாவே ஃப்ரெண்ட் ஆக்குறது வந்து இவங்க மட்டும் தான் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு கெட்ட சேஞ்ச் தான் நான் பெர்சனலா சொல்லுவேன். ஏன்னா, இந்த 2 கேரக்டர்ஸ் ரெய்னா டார்கேரியன் அண்ட் நம்ப நெட்டில்ஸ். ஸோ இந்த 2 கேரக்டர்ஸுமே வந்து ஒரு 2 மிகப்பெரிய விஷயத்த நமக்கு ப்ரூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ இதுல வந்து கொஞ்சம் ஸ்பாய்லர்ஸ் வரலாம். ஸோ உங்களுக்கு வேணாம்னா சொல்லி ஸ்கிப் பண்ணிக்கோங்க. பட் ஸ்பாய்லர் வேணும்னா கண்டிப்பா ஃபுல்லா பாருங்க. ஸோ என்ன 2 விஷயம்னு கேட்டீங்கன்னா, நம்ம ரெய்னா டார்கேரியனுக்கு எந்த ஒரு டிராகனுமே வந்து இருந்திருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒரு டிராகனுக்காக வந்து ஏங்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம நெட்டில்ஸ் வந்து ஒரு டார்கெரியன் பிளட் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஓன் பேரண்ட்ஸ் யாருன்னே சொல்லி தெரியாது. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு டார்கெரியன் பிளட் இருக்கான்னு கூட தெரியாது. ஸோ மேபி ஒரு டார்கெரியன் இல்லாதவங்களும் மேபி வந்து ஒரு டிராகனை கிளைம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கிறத வந்து நம்ம நெட்டில்ஸ் வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் நம்ம புக்ஸ்ல. அத அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் நம்ம ரேனா சைடு வந்தோம்னா, அவங்க வந்து ஒரு டிராகன் வேணும்னு எதிர்பார்த்தாங்க. ஓகேங்களா. எல்லா டார்கெரியன்ஸ்ட்டயும் வந்து டிராகன் இருந்துச்சு. குட்டி, குட்டி பசங்கள்ட்ட கூட குட்டி டிராகன்ஸ் இருந்துச்சு. பட் இவங்கள்ட்ட இல்ல. ஸோ அப்படி இருக்கும்போது, நம்ம டான்ஸ் ஆஃப் தி டிராகன்ஸ் வந்து நடந்ததுக்கப்புறம் நெறைய பேர்ட்ட டிராகனே இல்ல. ஐ மீன் டிராகனே இல்ல. ஸோ சர்வைவ் ஆனது வந்து 4 டிராகன்ஸ் தான். ஸோ அப்படி இருக்கும்போது, அதுல வந்து அவங்களோட ஒரு டிராகன். ஐ மீன் கடைசி ஒரு ஹோப்பா இருந்தாங்க நம்ம டார்கேரியன்ஸ்க்கு. அண்ட் என்ன பொறுத்தவரைக்கும் லைக் ஷி வெயிட்டட் ஃபார் எ லாங் டைம். அவங்க வெயிட் பண்ணி ஒரு டிராகன் அவங்களுக்கு கிடைச்சுச்சு. ஸோ இது எப்படி சொல்றதுன்னா, அந்த ஒரு புக் ரைட்டிங்கோட அந்த இத வந்து காட்டுது. பட் அத அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இது எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல. பட் எனக்கு தெரிஞ்சு வந்து இது வந்து பண்ணியிருக்கவே தேவையில்ல ஆக்சுவலா. 2 நல்ல கேரக்டர்ஸ் வந்து 2 நல்ல ஸ்டோரி ஆர்க் இல்ல கேரக்டர் ஆர்க் வந்து அப்படியே டெஸ்ட்ராய் பண்ணிட்டாங்க. ஸோ அடுத்த சேஞ்ச் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டிராகன் சீட்ஸ். ஸோ இந்த டிராகன் சீட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் யாருன்னு சொல்லி வந்து தெரிய வருது. ஆக்சுவலா நம்ம புக்ஸ்ல நம்ம ஹல்ஃப் ஒயிட், நம்ம ஹியூ ஹேமர், நம்ம ஆடம் ஆஃப் ஹல். ஸோ இந்த எல்லாருக்குமே வந்து யார் இந்த அவங்க பேரண்ட்ஸ்ன்னு சொல்லி வந்து தெரியவே தெரியாது. பட் இங்க எல்லா கேரக்டர்ஸுமே வந்து தெரிய வருது. நம்ம ஹியூ ஹேமர், நம்ம சேரா டார்கெரியனோட பையன் அண்ட் ஸோ நம்ம ஆல்ஃப் த ஒயிட் அந்த அதுக்கப்புறம் நம்ம ஆடம் நம்ம ஆலின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கார்லிஸா இல்ல லேனாரான்னு சொல்லி நம்ம புக்ஸ்ல வந்து டவுட் காமிச்சிருப்பாங்க. பட் இங்க நம்ம ஷோல வந்து நம்ம கார்லிஸ்ன்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல டச் தான் நான் சொல்லுவேன். பிகாஸ் நீங்க அந்த ஒரு சீன்ல நம்ம ஆடம், நம்ம ஆலின் ஸோ இந்த 2 பேருமே வந்து அவங்க ஃபாதர்ஸ் கூட எப்படி இன்டராக்ட் பண்றாங்கன்னு பார்க்க முடியுது. அண்ட் ஆலினோட ஒரு கோவத்தையுமே நீங்க பார்த்துருப்பீங்க நம்ம கார்லிஸ் மேல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் அது ஒரு நல்ல எமோஷனல் ஆக்டிங் அண்ட் ஒரு நல்ல டச் கொடுக்குது இந்த ஒரு டிராகன் சீரிஸோட கேரக்டர்ல. ஸோ என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல சேஞ்ச் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹெலனா டார்கெரியன் வந்து நம்ம டிராகன் ட்ரீமரே கிடையாது. எஸ் நம்ம புக்ஸ்ல வந்து நம்ம டிராகன் ட்ரீமர் வந்து அவங்க இருந்ததாவே இல்ல. ஸோ இது வந்து பெரிய ஷாக்கிங்கா இருக்கும். பிகாஸ் நம்ம ஹெலனா வந்து டிராகன் ட்ரீமர்ன்னு இங்க காமிச்சிருக்காங்க. பட் ஐ திங்க் இங்க வந்து அவங்க எதுக்காக இத மாத்திருப்பாங்கன்னா, கண்டிப்பா இந்த ஒரு ப்ரொஃபசி, இந்த சாங் ஆஃப் ஐஸ் அண்ட் ஃபயர் இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஹெலனாவோட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல அந்த ஃபியூச்சர்லேருந்து ப்ரெடிக்ட் பண்ற மாரி காட்டணும்க்காக மாத்திருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன். என்ன பொறுத்தவரைக்கும் ஒரு நல்ல சேஞ்ச் தான். பிகாஸ் ஹெலனா கேரக்டர் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்வீட்டஸ்ட்டான கேரக்டர் மட்டும் நம்ம புக்ஸ் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்குமே தெரியும். பட் அவங்கள வந்து ஒரு டிராகன் ட்ரீமரா மாத்துனது அவங்க கேரக்டர் ஆர்க்குக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய அடிஷன் கூட சொல்லலாம். ஒரு நல்ல விஷயம் கூட சொல்லலாம். அண்ட் அதுக்கப்புறம் நம்ம ஓட்டோ ஹைட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஷோல வந்து அவர் எங்கேயோ வந்து ஒரு பிரிசன்ல இருக்கிற மாரி காமிச்சிருக்காங்க. ஆக்சுவலா வந்து அவர் தான் நம்ப டைலன் லானிஸ்டருக்கு பதிலா நம்ம ட்ரையர் போயிட்டு அந்த அலையன்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாரு. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். பட் அத அப்படியே கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டாங்க. பட் என்ன பொறுத்தவரைக்கும் இது ஷோல பார்க்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் ஓட்டோ ஹைட் அவர் பிரசன்ட்ல பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாவும் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம். ஸோ பர்சனலா. அண்ட் அடுத்த சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அலிசன், நம்ம ரெனேரியா. ஸோ இந்த 2 பேருமே எப் என்னைக்குமே வந்து மீட் பண்ணதே இல்ல. ஸோ எப்பன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வார் ப்ரோக் அவுட் ஆனதுக்கப்புறம். ஸோ நம்ப இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய விஷயம். பட் இங்க வந்து எப்படி காட்டுறாங்கன்னா, ஈஸியா வந்து இந்த 2 பேரும் மீட் பண்ற மாரி காட்டுறாங்க. ஸோ அது கொஞ்சம் ரூயின் பண்ணிட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு வார் நடக்குதுன்னா, நீங்க கண்டிப்பா நீங்க மாஸ்க்லாம் போட்டு போவே முடியாது. ஆனா நம்ம அலிசன், நம்ம ரெனேரியா அந்த 2 கேரக்டர்ஸுமே நீங்க எங்க பார்த்தாலுமே ஸ்பைஸ் இருப்பாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம லாரி ஸ்ட்ராங்க்கோ, இல்ல ஒரு விஸ்பர்ஸ்க்கோ அந்த மாரி தெரிய வந்துரும். ஸோ அது வந்து எப்படிங்க அப்படியே மிஸ் பண்ணிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். ஒரு ஃபாஸ்ட் ட்ராவல் மாரி தான் இருக்கு. வந்த நேரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எனிமி டெரிட்டரில வந்து வந்துட்டு போயிட்டுருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் சேஞ்ச் தான் இருந்துச்சு. பட் நான் எதுக்காக இத பண்ணியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன்னா,
நம்ம அலிசன், நம்ம ரெனேரியா இந்த 2 பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்ப வந்து காட்டுறதுக்காக தான் அத பண்ணியிருக்காங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ மேபி ஒரு நல்ல சேஞ்சா? ஸோ நீங்க எனக்கு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் கடைசி சேஞ்ச் வந்து நம்ம ஷரகோ லோகாரோட அ ஜெண்டர். ஸோ இது வந்து ஒரு மேல் கேரக்டர். இது வந்து ஃபீமேல் கேரக்டரா மாத்திருக்காங்க. அந்த கேரக்டரோட அக்ரெசிவ்னஸ், அந்த கேரக்டரோட ஒரு ஜஸ்ட் பிளேஃபுல் இது எல்லாமே வந்து பெர்ஃபெக்ட்டா அந்த ஆக்டர் வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சேஞ்ச் நான் சொல்லுவேன், என்ன பொறுத்தவரைக்கும். லைக் அந்த டைலன் லானிஸ்டருக்கும் அவங்களுக்குள்ள ஒரு அந்த சின்ன ரிலேஷன்ஷிப் காட்டுனாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது மேபி ஒரு ஃபன் சைட்ல நம்ம பார்க்கலாம் டைலன் லானிஸ்டர். அண்ட் டைலன் லானிஸ்டர் மேபி த பெஸ்ட் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்ன்னு கூட சொல்லலாம் நம்ம கிரீன்ஸுக்கு. அண்ட் இதுதான் கைஸ் நம்ம மேஜரான சேஞ்சஸ் நம்ம புக்ஸ்லயும், நம்ம ஷோலயும். ஸோ இதுல உங்களுக்கு வந்து எந்த சேஞ்ச் வந்து ரொம்ப ரொம்ப புடிச்சுச்சு? நீங்க வந்து எந்த சேஞ்ச் வந்து உங்களுக்கு புடிக்கல? இது வந்து பண்ணியிருக்கவே வேணாம் ப்ரோ. இது அனாவசியமான சேஞ்ச் நீங்க எனக்கு சொல்லி மறக்காம கீழ கமெண்ட் லீவ் பண்ணுங்க. அண்ட் தென் திஸ் இஸ் ஹோஸ்ட் பாசனிங் ஆஃப். ஸோ குட் பை ஃபிரெண்ட்ஸ்.